பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 27ஆம் தேதி செப்டம்பர் 2022 உலக சுற்றுலா தினத்தை கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுற்றுலா அமைப்பானது இந்த உலக சுற்றுலா தினம் 2002 நோக்கங்களாக 4 முக்கிய நோக்கங்களை வழிகாட்டுதலாக வழங்கியுள்ளது. அதில் முதலாவதாக, சுற்றுலா என்பது மீட்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வாகனம் என்பதை உணர்த்தும் விதமாக அனைவரையும் உள்ளடக்கிய உரையாடலுக்கான ஒரு பொது மேடையை ஏற்படுத்துதல். இரண்டாவது நோக்கம், சுற்றுலாதான் ஊக்கமளிக்கும் மற்றும் மாற்றம் தரக்கூடிய ஒரு உந்து சக்தி எனவும் அதற்கான பங்களிப்பை செய்யக்கூடிய உலக சுற்றுலா அமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் ஏனைய பிரிவுகளின் பங்களிப்பை பறைசாற்றும் செய்தியை உலகெங்கிலும் பரப்பிடுதல். மூன்றாவது நோக்கம், சுற்றுலாவினை மையப்படுத்தி அரசு மற்றும் பிற அமைப்புகளின் திட்டமிடலை உறுதி செய்யும் விதமாக அனைவருடைய அரசியல் விருப்பத்தையும் அணிதிரட்டுதல். இறுதி நோக்கமாக, இந்த உலக சுற்றுலா தினம் 2022 தனது நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய 4வது நோக்கு, பெரிய கேள்விகளை கேட்டு அதற்கான தீர்வுகளை பெற்று சுற்றுலாவினுடைய எதிர்காலத்தை மறுசீரமைப்பு செய்தல் என்கிற இந்த 4 முக்கிய நோக்கங்களை கொண்டு இந்த உலக சுற்றுலா தினத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக சுற்றுலா நிறுவனம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்றைய சிறப்பு தகவலான உலக சுற்றுலா தினத்தை பற்றி நம்மிடையே பகிர்ந்த நம் வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.